பாருங்க, I write a letter. இது எப்படி புரியும்? இது என்ன ஃபார்ம்? டூ ஃபார்ம். டூ ஃபார்ம்னா டூ பிளஸ் ரைட்னு எழுதணும் மேல. இதுக்கு இடையில நாட் போடணும். அப்போ ஐ do not write a letter. இனி he writes a letter. இந்த ரைட்ஸ் எப்படி புரியும்? ரைட்ஸ் என்ன ஃபார்ம்? டஸ் ஃபார்ம். சரியா? அப்போ எப்படி பிரிக்கணும்? டஸ் பிளஸ் ரைட். அப்போ he does not write. When he writes a letter, na he does not. அதே மாதிரி they wrote a letter. The wrote என்ன form? Did form. அதனால அப்ப எப்படி பிரிக்கணும்? Did plus இதனுடைய do form எழுதணும். Did plus write. அப்போ they did not write. இப்போ பாருங்க, I write a letter na I do not write. அப்ப I play cricket na I do not play cricket. I learn English na I do not learn English. I speak English na I do not speak English. எந்த do form of work எது போட்டாலும் do not. இது ஷார்ட் ஃபார்ம்ல don't. பேசும்போது don't ன்னு பேசணும், எழுதும்போது ஃபுல் ஃபார்ம் எழுதணும். அதே மாதிரி he writes a letter. இது என்ன ஃபார்ம்? writes does ஃபார்ம். அப்ப does plus write. அப்படி வரும்போது does not write a letter. அதே மாதிரி நிறைய பாருங்க, he learns English னா எப்படி வரும்? she does not learn English. கலா does என்ன வரும்? கலா does not learn English. கலா learns English னா கலா. அதே மாதிரி கலா studies well. கலா does not study well. சரியா? அதே மாதிரி the government introduces many schemes. இங்க என்ன வரும்? the government does not introduce many schemes. some passengers இல்ல he. அதே மாதிரி my brother borrows money from. நம்ம எழுதி வச்சிருக்க சென்டென்ஸ் அப்படியே பார்ப்போம். my brother borrows money. இங்க என்ன வரும்? my brother does not borrow money. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, plural ஃபார்ம்ல பாருங்க, இது அதே மாதிரி இது does ஃபார்ம், இது அவ்வளவுமே they. இது plural ஃபார்ம் பாருங்க, they write a letter. இதுல எல்லா ஃபார்மும் வரும். they write a letter ன்னு வரும்போது they do not write. they play cricket னா they do not play cricket. அதாவது do ஃபார்ம்ல இருக்க verb do plus not னு போடணும். does ஃபார்ம்ல இருக்கிறது வந்து does not னு வரும். did ஃபார்ம்ல இருக்கிறது வந்து did not னு வரும். சரியா? இப்போ நம்ம எழுதி வச்சிருக்க எல்லா சென்டென்ஸுமே மேக்ஸிமம் நீங்க பிரிக்கலாம். பிரிச்சு பார்த்தா இது வரும். I do not எல்லாமே எல்லா வெர்பும். I do not write, I do not play, I do not go to school, we do not go to school. அதே மாதிரி he வரும்போது he does not. அப்ப என்ன வரும்? he does not go to school, he does not play cricket. சரியா? அந்த மாதிரி
அதே மாதிரி they wrote இது simple past tense. did plus write னு பிரிக்கணும். அப்ப என்ன வரும்? they did not write, they did not, because they learned English, they did not learn English, they played cricket, they did not play cricket. இந்த பாருங்க, இப்ப இந்த கவர்மெண்ட்ங்கிறத வச்சு பாருங்க. the government introduces, சரியா? the government introduces many schemes, but the government does not introduce many schemes. Kala studies well, Kala does not study well. சரியா? some of the passengers wait for அவங்க என்ன வரும்? some of the passengers do not wait for the train. சரியா? அதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம எழுதி வச்சிருக்க எல்லா சென்டென்ஸுமே நீங்க எடுத்து எழுதி கரெக்டா இருக்கு நெகட்டிவ் பண்ணலாம். அதே மாதிரி டிட் ஃபார், தே இது ரோட்டு பிளேடு, அதே மாதிரி ஆஸ்ட், எந்த வர்பு போட்டாலுமே டிட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வர்புகளை எப்படி பிரிக்கணும்? டிட் பிளஸ் நாட். நீங்க எழுதி வச்சிருக்க அவ்வளவுமே பிரிக்கலாம், அழகா பிரிக்கலாம். சரியா? ரெண்டாவது, இப்போ வினை சொற்கள் ரெண்டாக இருந்தால், ஒரு ஆக்சிலரியும் ஒரு மெயின் இருந்தா அது எப்படி வரும்? இப்ப பாருங்க, ஐ ஷால் பிளே கிரிக்கெட். ஐ இது மெயின் வேர்ப், இது ஆக்சிலரி வேர்ப். அப்ப எங்க பண்ணணும்? நெகட்டிவ். ஐ ஷால் நாட் பிளே. அப்ப என்ன வரும்? ஐ ஷால் பிளேக்கு I shall not play. அதே மாதிரி he will play. என்ன வரும்? he will not play. சரியா? அதே மாதிரி வெர்பு 3 வார்த்தைகள் இருந்தா, 3 வார்த்தைகள் வெர்பு என்ன வரும்? I am learning, we are, I am learning, you are learning, he is learning, they are learning. சரியா? அப்படி வரும்போது என்ன வரும்? இப்போ மாலான்னு எடுத்துக்கிறோம். மாலா இஸ் லேர்னிங், the police are investigating. இப்படி நம்ம எல்லாமே எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படி எடுங்க. அதுல 2 இதுவா இருந்தா நாட் நடுவுல வரும். இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி எங்க வருதுன்னா நாட் எங்க வரும்? 2க்கு நடுவுல வரும். I am writing னா I am not writing. He is writing na he is not writing, they are writing na they are not writing. இதே மாதிரி தான் I am not writing. அதே மாதிரி past tense I was writing, I was writing. I was writing என்ன வரும்? நாட் 2 வார்த்தைகள் இருக்கு, நாட் நடுவுல வரும். I was not writing. அதே மாதிரி நல்லா பாருங்க, எல்லாமே படிச்சிருக்காங்க. he is learning னா he is not learning, we are learning னா we are not learning, the police are investigating னா the police are not investigating, the government is introducing னா the government is not introducing. எல்லா இதுவுமே கண்டினியூஸ் டென்ஸ், எல்லாமே அப்ப என்னது? நடுவுல. அதே மாதிரி ஐ ஷால் பி ரீடிங். இப்ப நம்ம இங்க என்ன படிச்சோம்? 3 வார்த்தை, 3 வேர்டா இருந்தா, 3 வேர்டா இருக்கு. இது மெயின் வேர்ப், இது ஆக்சிலரி,
இது ஆக்சிலரி. அப்படி வரும்போது ரெண்டு ஆக்சிலரிக்கு இடையில போகும். அப்ப என்ன வரும்? I shall not be reading, he will not be reading, they will not be playing, we will not be writing. என்னெல்லாம் எதெல்லாம் வரும்? இந்த ஷேருக்கும் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஹீன்னு வச்சிருந்தா he will be reading, அந்த நெகட்டிவ் வரும். he will not be reading. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல மேக்ஸிமம் எல்லாமே எதுக்கு இடையில வரும்? இதுல ஐ ஆம் நாட் லேர்னிங், ஐ ஷால் நாட் பி லேர்னிங். இதுல மட்டும் கரெக்டா இருக்கும். ரெண்டுக்கு இடையில வரும். he will be learning. அதே மாதிரி the government will be introducing many schemes னா the government will not be introducing many schemes. Kala will be studying well, Kala will not be studying well. இது ரெண்டுக்கும் இடையில தான் வரும். சரியா? இப்போ அதே மாதிரி I have studied well, I have studied. இது என்னது? மெயின். இது ஆக்சிலரி. அப்ப இதுக்கு இடையில வரும். I have not studied, I have not written, they have not written, I have not completed, they have not completed. சரியா? அப்ப நெகட்டிவ் வரும். இப்போ அதே மாதிரி I had not, I had not, I will, அதே மாதிரி I will have not, I will have studied. இங்க வரனா நெகட்டிவ். I will not have studied. ஏன்னா இது மெயின், இந்த ரெண்டு ஆக்சிலரி. இந்த ரெண்டு ஆக்சிலரி இடையில வரணும். அதான் ரூல். அப்ப சிங்குலரா பிரிக்கணும். பிரிச்சா do not, does not, did not ஃபார்ம் வரும். மீதி ரெண்டு லெட்டர், ரெண்டு வேர்டா இருந்தா அது ரெண்டு வேர்டுக்கு இடையில இது போடணும். மூணு வேர்டா இருந்தா ரெண்டு ஆசிரியருக்கு இடையில போடணும். சரியா? அப்ப I have been studying, I have been studying. இது எப்படி வரும்? ரெண்டு ஆசிரியர் இருக்கு, ஒரு மெயின் வரும். I have not been studying. அப்ப என்ன சொல்லும்? I have not been studying, they have not been playing, they have not been playing. அதே மாதிரி Kala has not been learning English. எல்லா சென்டென்ஸ், அதாவது நீங்க இதுவரைக்கும் படிச்சு வச்சிருக்க சென்டென்ஸ்ல எல்லாமே எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளா சொல்றோம். உங்களுக்கு ஒரு இதுக்கு இப்போ I do not write. நீங்க தயவு செய்து இதுல ஒரு 25 அடிப்பாங்க. பாருங்க, I do not write. இதை ஷார்ட்டா நம்ம பேசுறது போகும்போது டோன்ட்னு ஷார்ட்டா போடுவோம். டோன்ட். I don't ask you, I don't compel you, I don't tell you. எழுதுங்க, நிறைய வரும். I don't speak to you, நான் மட்டும் பேசுறேன், நான் மட்டும் கேட்கல. என்னெல்லாம் எழுதலாம்? ஒரு 10 சென்டென்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி we don't ask you, we don't compel you, we don't come there. அது ஒரு 20. ஆக உங்களுக்கு எதெல்லாம் நான் இதை பிடிஎஃபா கட்டமா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்படி அந்த முதல் கட்டம் எப்படி இந்த கட்டத்துல நெகட்டிவா மாறுதுங்கிறதுக்கு கிளீனா பிடிஎஃப்ல இருக்கு. நீங்க ஒன்றும் செய்யண்டாம். தயவு செய்து நீங்க ஏற்கனவே அந்த நீங்க எழுதி வச்சிருக்க அவ்வளவு சென்டென்ஸையும் முடிஞ்சா ஒரு 50 சென்டென்ஸ் ஒவ்வொரு ஃபார்ம்லையும் நெகட்டிவ் எழுதி பாருங்க. அது ஸ்போக்கனுக்கு பயன்படும். ரொம்ப நல்லா பேசுறதுக்கு நமக்கு ஈஸியா வரும். வரும்போது என்ன வரும்? ஐ டோன்ட், we don't, they don't, she doesn't. இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 20 எழுதுங்க. நான் தான் கீ சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி did not, I did not come there, I did not contact you, I did not phone you. அங்கதான் இருக்குது. அதை பார்த்து அப்படியே ஒரு இது எழுதுங்க. அதே மாதிரி they did not come to the party yesterday. சரியா? they did not ask me. அவங்க என்கிட்ட கேட்கலையே.
அப்படி அதான் கிளஸ்டர் மெத்தட். இந்த மெத்தட்ல நீங்க எழுதுனீங்கன்னா தாராளமா பேச்சு வரும். இப்ப என்ன பாருங்க, இதுல நான் ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல முதல்ல அழகா இந்த கட்டத்தை ரைட்டுங்கிற வெறுப்பை வச்சு எழுதி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இங்க எத்தனை பார்த்தோம், நிறைய பார்த்தோம் ஒவ்வொரு ஃபார்முக்கும். சரியா? கலா, அந்த போலீஸ், சம் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் இப்படின்னா வச்சு பார்த்தீங்க. அவ்வளவு சென்டென்ஸையும் உங்களுக்கு கூட தெரியும். வெர்பு சிங்கிளா இருந்தா பிரிக்கணும், டபுளா இருந்ததுன்னா அது ரெண்டுக்கு இடையில போடணும். டபுளானா ஒரு ஆக்சிலரி ஒரு மெயின். இது ரெண்டு ஆக்சிலரி ஒரு மெயின் இருந்தா ரெண்டு ஆக்சிலரிக்கு நடுவில் தான் போடணும். இதான் ரூல். இது ஈஸி, இது ரொம்ப ஈஸி. அழகா நீங்க போடலாம். போட்டு அவ்வளவுதான் கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ ஐ ஹவ் பீன் ரீடிங், ஐ ஹவ் பீன் லேர்னிங், ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ, ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ. அப்போ ஐ ஹவ் நாட் பீன் டெல்லிங் யூ. சரியா? இப்படி அதாவது அதே மாதிரி எந்த வார்த்தை, இப்போ நான் சென்டென்ஸ் 150 ஒரு 250 சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் அது எந்த சென்டென்ஸ்ல அந்த வாக்கியம் நமக்கு அமையுமோ அது எழுதணும். பொதுவா இது எல்லாமே ஷார்ட் ஆகும். ஐ டோன்ட், ஐ டிட் இட், ஹி டசன்ட், தென் ஷார்ட் ஃபார்ம். மீது எல்லாம் ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஃபுல்லா எழுத வேண்டியதான். அதான் ஃபுல்லா எழுதணும். பேசும்போதும் ஃபுல்லா சொல்லணும்.